ஸோ நேரடியாக நம்ம செய்திக்கு நேராக நம்ம கடந்து போக போகிறோம். இன்றைக்கி ரொம்ப ஆச்சரியமான ஒரு வார்த்தையை ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே வைத்தார். இன்று இந்த கழுகை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனம் நீங்கள் ஆதியாகமத்திலே 28வது அதிகாரத்திலே 15வது வசனத்தை ஆண்டவர் நம்மோடு கூட பேசினார். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்திலே 15வது வசனம், நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை நான் காத்து இந்த தேசத்திற்கு உன்னை திரும்பி வரப்பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. இந்த ஒரே ஒரு வாக்குத்தத்தத்தில் இந்த வசனத்தில் கொடுங்க. இந்த வசனத்தில் நிறைய வாக்குத்தத்தங்கள் அடங்கி இருக்கிறது. ஆனால் ஸ்பெஷலாக இந்த மாதத்திற்காக நான் ஜெபிக்கும் போது ஆண்டவர் அதில் ஒரே ஒரு வார்த்தையை திரும்ப திரும்ப என்னுடைய இருதயத்தில் வைத்துக்கொண்டே இருந்தார். நான் உன்னை திரும்பி வரப்பண்ணுவேன் அப்படி. அதுவும் இந்த வரப்பண்ணுவேன்ற வார்த்தையை எடுத்துட்டு இந்த திரும்பவும் அப்படின்னா யாக்கோபினுடைய வாழ்க்கையிலே ரொம்ப ஒரு சோகமான ஒரு சூழ்நிலை. தன்னுடைய சகோதரனுக்கு விரோதமாக எழும்பி தன்னுடைய சகோதரனுடைய ஆசீர்வாதத்தை இவன் ஏமாற்றி தன்னுடைய தகப்பனாரிடத்தில் வாங்கி, ஏற்கனவே ஒரு டைம் அவனுடைய சேஷ்டபுத்திர பாகத்தை அவன் வாங்கிட்டான். இப்போ அவனுடைய ஆசீர்வாதத்தை தன்னுடைய கையில் வாங்கிட்டான். தன்னுடைய சகோதரன் தன்னை கொல்லணும் அப்படின்னு நினச்சிட்டான். இல்லை, 2 பேரையும் ஒரே வீட்டில் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா என்னைக்காவது ஒரு நாள் அவன் கொன்றுவான். அதனால ஒன்றுமே தெரியாத எங்கே போகிறோம், என்ன பண்ண போகிறோம், என்னுடைய எதிர்காலம் என்ன அப்படின்ற ஒரு நம்பிக்கையே இல்லாமல் ஒரு இடத்துல படுத்து கிடக்கும்போது அவனுக்குள்ள நிறைய யோசனைகள் ஓடி இருக்கலாம். திரும்பி அம்மாவை நான் பார்ப்பேனா, திரும்பி நான் அப்பாவை பார்ப்பேனா, திரும்பி இந்த ஊருக்கு நான் வருவேனா, திரும்ப இந்த ஊருக்கு நான் வர முடியுமா அப்படின்னு சொல்லி திரும்பவும் இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை நான் பார்ப்பேனான்னு அவனுடைய இருதயம் ஆங்கலாக்கும் போது கர்த்தர் சொல்றாரு, இல்லை நீ பயப்படாத, நான் உன் கூட இருப்பேன், உன்னை திரும்ப இந்த தேசத்தில் நான் என்ன பண்ணுவேன்னா உன்னை நான் வர பண்ணுவேன். அப்போ இந்த மாதம் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் பேசுறாரு. ஆண்டவர் மறுபடியும் உங்களை இந்த மாதம் திரும்பவும் உங்களை நினைப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நீங்க ஏதாவது ஒன்றை நீங்க மிஸ் பண்ணிருக்கலாம். போன மாதம் பார்த்த, போன வருஷம் பார்த்த, 5 வருடங்களுக்கு முன்பாக பார்த்த, 10 வருடங்களுக்கு முன்பாக பார்த்த ஏதோ ஒன்றை உங்களுடைய இருதயம் தவறிட்டே இருக்கலாம். சே, அது இன்னும் இருந்தால் நல்லா இருந்திருக்குமே, இது எனக்கு கிடைச்சா நல்லா இருந்திருக்குமே, இது எனக்கு கண்டினியூ ஆனா நல்லா இருந்திருக்குமே, நான் இது இழந்துட்டேனே, திரும்ப அந்த பலன் எனக்கு வருமா, திரும்ப அந்த குடும்ப சமாதானம் எனக்கு வருமா, திரும்ப அந்த பிள்ளைங்க எனக்கு இந்த மாதிரி பேசுவாங்களா, திரும்ப நான் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை நான் பெறுவேனா, என்னைக்காவது ஒரு நாள் அப்படி நடக்காதா அப்படின்ற உங்களுடைய இருதயம் ஒருவேளை எந்த காரியத்தை குறித்து அங்கலாய்க்குதோ, என் ஆண்டவர் இந்த மாதம் வாக்கு கொடுக்கிறாரு, நீ பயப்படாத, நிச்சயமா நான் உனக்கு திரும்ப அந்த அபிஷேகத்தை தருவேன், நிச்சயமா திரும்ப அந்த சமாதானத்தை உனக்கு தருவேன், நிச்சயமா இந்த பலனை உனக்கு நான் திரும்ப தருவேன், நிச்சயமா அந்த ஆசீர்வாதத்தை கரங்களை தட்டும் போதே பரலோகம் உங்களுக்காக அங்கீகரிக்கட்டும், அந்த வேலையை கத்த தருவாராக, அந்த பண உயர்வை கத்த தருவாராக, அந்த சமாதானத்தை கத்த தருவாராக. ஸோ நம்முடைய தேவன் யார் அப்படின்னு சொன்னா திரும்ப தருகிற தேவன். இந்த மாதம் ஆண்டவர் திரும்ப அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தருவேன், அந்த உயர்வை கத்த தருவார், அந்த நல் மதிப்பை திரும்ப உங்களுக்கு தருவார், அந்த பண புழக்கத்தை ஆண்டவர் திரும்ப உங்களுக்கு தருவார், அந்த சமாதானத்தை கத்த திரும்ப உங்களுக்கு தருவார். சத்தமாய் ஆமேன் சொல்லுங்க. அந்த சந்தோஷம் உங்களுக்கு உண்டாகும். சத்தமாய் ஆமேன் சொல்லுங்கள். நீங்கள் பழையது போல தலை நிமிர்ந்து நீங்கள் நடப்பீர்கள். உங்களுடைய வீட்டிலே ஆடல் பாடல் சத்தம் கேட்கட்டும். இந்த மாதம் திரும்பவும் நெடுநாட்களாய் சோகமாய், நெடுநாட்களாய் கலக்கத்தோட இருக்கிற அநேக குடும்பத்தில் ஒரு சமாதானத்தின் நதி அப்படியே பாய்ந்து போகட்டும். அப்போ கடந்த 1ஆம் தேதி நேற்றைய தினத்திலே ஆண்டவர் நமக்கு என்னென்ன திரும்ப தருவார் அப்படின்றத ஒரு 3 காரியங்களை நம்ம சொன்னோம். ஒரே லைன்ல உங்களுக்கு சொல்றேன். ஒருவேளை அந்த செய்தியை முழுமையாய் கேட்க விரும்புகிறவர்கள் நம்முடைய கம் டு கம்ஃபர்ட் யூடியூப் சேனல்ல லைவ்ல நான் நேற்றைக்கு போட்ட ப்ராமிஸ் சர்வீஸ்ல அது இருக்குது. அதை வேணா இன்னொரு டைம் நீங்க கேட்டுங்க. அது நம்பர் 1. முதலாவதாக நம்முடைய ஆண்டவர் எதை திரும்ப தருவாராமா, தொலைந்ததை திரும்ப தருகிற கர்த்தர். உங்க வாழ்க்கையில இந்த மாதம் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு. நீங்க தொலைச்சிருக்கலாம், உங்க கூட இருக்கிறவங்க நிறைய பேர் அதை பத்திரப்படுத்தி வச்சிருக்கலாம், ஆனா நீங்க தொலைச்சிட்டீங்க. நான் தொலைச்சிட்டேன், என்னுடைய ஞான குறைவினால நான் தொலைச்சிட்டேன், என்னுடைய புத்தி இல்லை, நான் தொலைச்சிட்டேன், நான் தொலைச்சது திரும்ப கிடைக்காது.
தொலைக்காம வச்சிருந்தனால தான் அவன் அவ்வளோ பெரிய ஆள் ஆயிட்டான் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா என் தேவனாகிய கர்த்தரால ஒண்ணு முடியும். என்ன முடியும் அப்படின்னா, நீங்க தொலைச்சதை திரும்ப உங்களுக்கு கொடுக்கறதுக்கு கர்த்தரால முடியும். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? கோடாரினால வெட்டிட்டு இருக்கிறான். கோடாரி வந்து அப்படியே உருவி தண்ணிக்குள்ள விழுந்துருச்சு. அது எவ்வளோ ஆழம்னு தெரியல, இரும்பது, அது ரொம்ப கனமானது. போட்ட உடனே உள்ள போயிருச்சு. இப்போ அவர் கத்துறாரு, ஐயோ என் ஆண்டவனே, இது இரவலாய் வாங்கப்பட்டது, இது என்னுடையது கூட இல்லை, நான் ஒருத்தர்கிட்ட கேட்டு வாங்கிட்டு வந்தேன், அதையும் தொலைச்சிட்டேனே. எனக்குரியதை நான் தொலைக்கிறதே பெரிய விஷயம், ஆனா இன்னொருத்தருடையதை வாங்கி அதையும் நான் தொலைச்சிட்டேனே. இந்த ஜபத்துல யாரோ ஒருத்தர் அப்படி இருக்கலாம், பாஸ்டர் நான் என்னுடையதை மட்டும் தொலைக்கல பாஸ்டர், என்னுடைய குடும்பத்தினுடையதை நான் தொலைச்சிட்டேன், எங்க அம்மா அப்பாவுடைய சம்பாத்தியத்தை நான் தொலைச்சிட்டேன், என்னுடைய நண்பனுடைய சம்பாத்தியத்தை நான் தொலைச்சிட்டேன், இன்னொருத்தர்கிட்ட வாங்கி அதுவும் என் கையிலேருந்து தொலைஞ்சு போயிடுச்சு. ஸோ இனி அவங்களுக்கு நான் எப்படி கொடுப்பேன், எப்படி நான் சமாளிப்பேன், எனக்குரியது போட்டும் பரவாயில்ல. ஆனால் வேதம் சொல்லுகிறது, தீர்க்கதரிசி வந்து எந்த இடத்துலப்பா விழுந்துருச்சு அப்படின்னு கேட்டு அந்த விழுந்த அந்த கோடாரியை திரும்ப மிதக்க பண்ணி அவன் தொலைந்ததை அவனுக்கு திரும்ப கொடுத்த அந்த தேவனுடைய வார்த்தை தான் உங்களுடைய குடும்பத்திற்கு நேராய் கடந்து வருகிறது. நீங்க சம்பாதிச்சதையும் தொலைச்சு இன்னொரு இடத்துல வாங்கிய நீங்க தொலைச்சு திரும்ப அது கிடைக்குமா அப்படின்ற அவநம்பிக்கையில் இருக்கிற ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் இந்த 2ஆம் தேதி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இல்ல நீ தொலைத்ததை நான் உனக்கு திரும்ப தேடி, ஒரு பரிசுத்த ஆவியானுடைய ஒரு நிழல் நீங்கள் இருக்கிற இடத்திலே உனக்காக கர்த்தர் தேடுகிறார், உங்களுக்காக ஆண்டவர் தேடுகிறார். நீங்கள் மட்டுமல்ல, நீங்கள் ஒருவேளை தேடிக்கொண்டே இருக்கலாம், கண்டுபிடிப்பேனா, அதை கண்டுபிடிக்க மாட்டேனா, திரும்ப எனக்கு கிடைக்காதா, ஆனா உங்க கண்களுக்கு தென்படாமலே இருக்கலாம். ஆனா நான் நம்புறேன், உங்களுக்காக இந்த மாதத்தில் இன்னொருவரும் தேடுகிறார். அவர் உங்களோடு சேர்ந்து அவருடைய வெளிச்சத்தை வைத்து தேடுகிறார். அது எந்த இடத்திலே மறைந்திருந்தாலும் எல்லாருக்கும் மறைக்கலாம், ஆனால் கர்த்தருடைய கண்களுக்கு அது மறையாது. சீக்கிரமாய் அதை கண்டுபிடித்து உங்களுடைய கரங்களிலே கர்த்தர் தருவார். நான் விசுவாசிக்கிறேன், இந்த மாதமே கர்த்தர் அதை உங்களுடைய கரங்களிலே தேடி கொண்டு வந்து கர்த்தர் தருவாராக. ஆண்டவரோடு சேர்ந்து தேடுங்கள், தொலைத்ததை தேடுங்கள், தொலைத்ததற்கு நேராக போங்கள். இந்த மாதம் ஆண்டவர் நீ வாக்கு கொடுத்தீங்கல்ல, ஆண்டவரே நான் தொலைச்சிட்டேன், நான் என்ன பண்ணணும், நான் எங்க அறிக்கை செய்யணும், அந்த மனுஷனை மாதிரி ஒப்பு கொடுங்க. நீங்க எந்த இடத்துல தொலைச்சிங்கன்றதை காமிச்சு கொடுங்க. நீங்க தொலைக்கிறதுக்கு என்ன காரணம்ன்றதை ஆண்டவரிடத்துல சொல்லுங்க. நீங்க தொலைச்சதுக்கு காரணம் இருக்குது. அந்த தீர்க்கதரிசி சாதாரணமா எல்லாருமே வெட்டிட்டு தான் இருக்காங்க, ஆனா யாருமே தொலைக்கல. இந்த மனுஷன் தொலைக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, அந்த கோடாரியை அவன் இரவலாய் வாங்கினது. சோ அந்த கோடாரியில என்ன, அதனுடைய கட்டைகள் எல்லாம் சரியா அடிக்கப்பட்டிருக்கா, அது நல்ல இறுக்கமா இருக்கா அப்படின்னு அவனுக்கு தெரியல. காரணம் என்னன்னா, அது அவனுடையதே இல்லை. அவனுடையதா இருந்தா அவன் பழுது பார்த்து வைத்திருப்பான். இப்ப பழுது பார்த்து வைக்காதனால அவனுடைய கோடாரி உருவி போகுது. சிலருடைய வாழ்க்கையில தொலைச்சதுக்கு கண்டிப்பா காரணம் இருக்குது. நீங்க ஏன் தொலைச்சிங்க? கர்த்தருக்கு ஏதாவது விதத்துல குறை வச்சிங்களா? ஜபத்துல குறை வச்சிங்களா? உங்களுடைய அனுதின வாழ்க்கையில ஆண்டவருக்கு குறை வச்சிங்களா? நீங்க ஏன் தொலைச்சிங்கன்றத நீங்க ஆராய்ந்து பாருங்க, கர்த்தர் உங்களுக்கு சொல்லி தருவார். அது மட்டும் இல்ல, அவன் உடனே இந்த இடத்துல தான் தொலைச்சேன் அப்படின்றத ஒப்புக்கொள்றான். நீங்க எந்த இடத்துல தொலைச்சிங்களோ அந்த இடத்துல கர்த்தர் சமூகத்துல மன்னிப்பு கேட்கும் போது கர்த்தர் உங்களுக்கு மறுபடியும் அதை திரும்ப தர வல்லவராக இருக்கிறார். ஸோ நம்பர் 2, இரண்டாவதாக ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்தார், நான் உனக்கு நான் தருவேன். எதை நான் உனக்கு திரும்ப தருவேன் அப்படின்னு சொன்னா, ஆமா, பட்ட பாடுகளுடைய பலனை ஆண்டவர் திரும்ப தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்தார். ஸோ இரண்டாவதாக கர்த்தர் இந்த மாதத்துல நமக்கு திரும்ப தரப்போறார். எதை தரப்போறார் அப்படின்னா, நீங்க நிறைய பாடுபட்டு இருக்கலாம், ஆனா அதெல்லாம் உங்களுக்கு பலன் கிடைக்காம போயிருக்கலாம். ஆனா இந்த மாதம் உங்களுடைய இருதயம் கலங்க வேண்டாம். என் தேவன் வாக்கு கொடுக்கிறார், இல்லை, நீ பாடுகள் பட்டதை இந்த மாசம் கர்த்தர் திரும்ப தருவார். நீங்க வராதுன்னு நினைச்சு நீங்க ஒதுங்கி இருக்கலாம், அவ்வளவுதான், நம்ம அன்னைக்கு பாடுபட்டு நம்ம கொடுத்துட்டோம், இனி திரும்ப அது எப்படி நமக்கு திரும்ப வரும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா என் தேவன், நான் நம்புகிறேன், உங்களுக்கு திரும்ப தருவார். நீங்கள் பட்ட அத்தனை பாடுகளுக்கும் இந்த மாதம் உங்களுக்கு பலன் வரப்போகிறது. நீங்கள் வடித்த கண்ணீருக்கு இந்த மாதம் பலன் வரப்போகிறது. நீங்கள் உங்களுடைய பிரயாசத்துக்கு இந்த மாதம் கர்த்தர் பலனை தரப்போகிறார். விசுவாசிக்கிறவர்கள் கைகளை உயர்த்தி ஏசப்பாட்ட சொல்லுங்க, ஆண்டவரே இந்த வசனத்தை நான் நம்புறேன் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே இந்த வசனத்தை நான் விசுவாசிக்கிறேன், எனக்கு திரும்ப தருவார். நம்பர் 3, மூன்றாவதாக நமக்கு கர்த்தர் என்ன திரும்ப தருவாராமோ, உங்களுக்கு உரியதை திரும்ப தருகிற கர்த்தர்.
உங்களுடைய உரியது யாருடைய கையில் வேணாலும் சிக்கி இருக்கலாம். அது திரும்ப அவன் கையில் போகிறது அவ்வளோதான், கெபிக்குள்ளே போட்டது மாதிரி அவன் கையில் போடுறது, அவன் கையில் போய் சிக்கிருச்சுன்னா திரும்பி அது வராது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நீங்கள் அப்படி நினைக்காதீங்க. கர்த்தர் நினைப்பாரே ஆனால் எகிப்தின் சம்பாத்தியத்தையும் எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபத்தையும் நெடிய ஆட்களாகிய சபையரின் வர்த்தக லாபத்தையும் தாண்டி தாண்டி இந்த தாண்டின்ற வார்த்தைக்கு அவ்வளோ அர்த்தம் இருக்குது. ஏன்னா அந்த இடத்துல இருந்து எகிப்திலிருந்து எடுத்துட்டு வர முடியாது. எத்தியோப்பியாவிலிருந்து திரும்ப எடுத்துட்டு வர்றதுன்றது அவ்வளோ சுலபமானதல்ல. அவங்களுக்குள்ள நிறைய கட்டுக்கோப்புகள் இருக்கிறது. அப்படி எடுத்துட்டு வர்றவங்க நிறைய பேர் கடல் வழியாக தான் எடுத்துட்டு வர முடியும், இல்லைன்னா விமான வழி அப்படிதான் இருக்கு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அது தாண்டி உன்னிடத்திற்கு நீங்க உங்களுக்குரியதை யார் பறித்து வைத்திருந்தாலும் பிடுங்கி வைத்திருந்தாலும் நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புகிறேன். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இந்த மாதத்திலே அதை திரும்பி உங்களிடத்திற்கு கொண்டு வந்து கொடுக்கிறதற்கு விசுவாசிக்கிற அத்தனை பேருக்கும் அப்படியே ஆமென்று ஆமேன் என்று ஆமேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த ஆராதனைக்காக ஜெபிக்கும் போது நேற்றைக்கு கர்த்தர் சமூகத்திலே வெகு நேரமாய் நான் காத்திருந்த போது இந்த திரும்ப அப்படின்ற வார்த்தையில நான் நிறைய காரியத்தை அப்படியே யோசிச்சே இருந்தேன். ஆண்டவர் திரும்ப கட்டினவருடைய வார்த்தை வாழ்க்கை, திரும்ப ஆண்டவரிடத்தில் சேர்ந்தவருடைய வார்த்தை. அப்போ இந்த திரும்ப அப்படின்ற வார்த்தை ரொம்ப மேட்ச் ஆனது யாருக்கு அப்படின்னு சொன்னா இந்த கழுகுக்கு ரொம்ப மேட்ச் ஆயிடுச்சு. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து தங்கள் செட்டைகளை அடித்து உயரே எழும்புவார்கள், அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். இந்த கழுகுக்கு ஒரு தன்மை இருக்குது. அது கிட்டத்தட்ட ஒரு 70 ஆண்டுகள் பக்கத்தில் இந்த உலகத்தில் உயிர் வாழ்கிறது. ஆனால் அந்த 70 ஆண்டுகளில் அதனுடைய 40 ஆண்டுகளில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதனுடைய சரீரத்தில் இருக்கிற அந்த இறகுகள் எல்லாம் ரொம்ப கடினமாயிருமா, ரொம்ப ரஃப் ஆயிரும். அப்போ ரொம்ப கடினமாகும் போது அதால் நினைச்ச அளவுக்கு ரொம்ப உயரமாக அதால் பறக்க முடியாது. அதற்கு பிறகு அதனுடைய கொம்பு, அதனுடைய வாய் பகுதியில் இருக்கிற அந்த கூர்மையான இடம், அதனுடைய காலில் இருக்கிற நகங்கள் எல்லாம் ஒரு 40 ஆண்டுலேயே ரொம்ப கடினமாய் அப்படியே இறுகிருமா. அப்போ அதற்கு பிறகு நாளுக்கு அதால் பழையது போல எதையும் செய்ய முடியாததுனால தன்னுடைய வாழ்க்கையை ஒன்று அது சாகடிக்கணும், இல்லை அப்படின்னா அந்த பலவீனத்தோட வாழணும். ஆனால் அதை விரும்பாதாமா. அதனால 40 வயதில் அது மலை உச்சிக்கு போய் உயரமான ஒரு இடத்துல போய் உட்கார்ந்து தன்னுடைய வாயிலே இருக்கிற அதனாலேயே தன்னுடைய இறகுகளை ஒன்னொன்னா அதுவே பிச்சு போட்டுருமாமா. அது ரொம்ப ஒரு ஈஸியா இல்ல, ரொம்ப கடினமானது. தன் சரீரத்தில் இருக்கிற அந்த இறகை தன்னுடைய வாயினால இழுக்கும் போது சில நேரத்தில் சதையோட பிஞ்சு வருமாமா. ஆனா அந்த வலியை எல்லாம் அது தாங்கி கொள்ளுமா. ஒன்னொன்னா எடுத்து போட்டுட்டு அதனுடைய வாய்ப்பகுதியில் இருக்கிற அந்த கூர்மையான அந்த அலகு இருக்கு பாருங்க, அது ரொம்ப கடினமா இருக்கிறதுனால பாறையில போய் அங்கும் இங்கும் அடித்து 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 அது ரத்தத்தோட ரணத்தோட அதை அதை கழட்டி போடுமா. அது கலண்டு விழுமா. நம்ம நகம் இருக்கு பாருங்களேன், இந்த நகம் நடக்கும்போது சில நேரத்தில் தெரியாதனமா நிறைய பேருக்கு இந்த நகத்தில் அடிபடும் பாருங்களேன். இந்த வாழ்க்கையிலே ரொம்ப ரொம்ப வலி என்ன அப்படின்னா இந்த நகத்தில் அடிபடுறத தாங்கவே முடியாது பாருங்க. அதுவும் ஒரு டைம் அடிபட்டா கூட பரவாயில்ல, இந்த அடிபட்டுட்டு இந்த அங்க இருக்கிற அந்த நகம் செத்து போயிடும் பாருங்களேன். செத்து போய் அதை ஆடிட்டே இருக்கும், ஆனா அதை எடுக்கவே முடியாது பாருங்களேன். யாராவது ஒருத்தர் தெரியாதனமா அப்படி அந்த ஆடிட்டே இருக்கிற அந்த நகத்துல கையை வச்சுட்டாங்கன்னா அவ்வளவுதான், ஜீவனே போயிடும் நமக்கு. அதை அவ்வளவு சீக்கிரமா பிடுங்கி நம்மளால எடுக்க முடியாது, அதுவாகவே தானா விழணும். ஆனா தன்னுடைய நகத்தை இந்த கழுகு தன்னுடைய அழகினாலேயே பிச்சு அவ்வளவு வலியின் மத்தியில நிக்குமாமா. ஏன்னா ஒரே ஒரு நோக்கம், எவ்வளவு வலியை நான் அனுபவிச்சாலும் திரும்பவும் இந்த உலகத்துல பழையது மாதிரி நான் பறக்கணும், நான் பழையது மாதிரி ஆகாரத்தை புசிக்கணும், பழையது மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழணும்னு நினைச்சு அந்த காரியத்தை செய்து கிட்டத்தட்ட 150 நாட்கள் 150 டேஸ் 150 நாட்கள் அந்த மலை உச்சியில இருந்துட்டு அதற்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அப்படியே கீழே வரும்போது பழைய வயதான கழுகாய் அல்ல, அப்படியே புதுசா புது ரெக்கையோட கூட
எல்லாரும் ஆச்சரியமாய் பார்க்கிற, அப்படி ஒரு சந்தோஷப்படுகிற கழுகாக வந்து தன்னுடைய வேலையை செய்யணும். அப்போ திரும்ப வந்து அந்த தன்னுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிறது, ஏற்கனவே வாழ்ந்த ஒரு வாழ்க்கையை திரும்ப வாழ்றது வந்து கழுக போல வேற எதுவுமே கிடையாது. அதுதான் ஏற்கனவே வாழ்ந்து வயதை முடிச்சு திரும்ப வாழ்றதுல த பெஸ்ட் வந்து அதுதான் ஃபர்ஸ்டா இருக்கு. அப்ப எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அப்ப அந்த கழுகை பற்றி வேதத்துல வந்து நிறைய நான் யோசிச்சேன். அப்போ கழுகை பற்றி ஆண்டவர் அநேக இடங்களிலே எழுதி வைத்திருக்கிறார். இன்றைக்கு நான் நம்புறேன், இந்த ஜபத்தில் இருக்கிற நிறைய பேரை கர்த்தர் எப்படி வாழ வைப்பார் அப்படின்னா, உங்களை கழுகை போல கர்த்தர் வாழ வைக்க போறாரு. கழுகுகளை போல வாழ வைக்க போறாரு. பலன் குன்றி போயிருக்கலாம், பலன் அற்று போயிருக்கலாம், நம்பிக்கை அற்று போயிருக்கலாம், நிறைய பேர் உங்களை பார்த்து பரிதாபப்படுகிற ஒரு சூழ்நிலைக்கு நீங்க தள்ளப்பட்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார். கர்த்தருக்கு காத்திருக்கிற நீங்களோ, இந்த சத்தத்தை கேட்கிற நீங்களோ, தேவ சமூகத்திலே இருக்கிற நீங்களோ, புது பலனை கர்த்தர் திரும்ப தந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து நீங்கள் உயரே எழும்புவீர்கள். நீங்கள் நடந்தால் சோர்ந்து போக மாட்டீர்கள், நீங்கள் ஓடினால் இளைப்படைய மாட்டீர்கள். கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம், நம்மை கர்த்தர் எப்படி ஆசீர்வதிக்கிறாராமா? கழுகை போல ஆசீர்வதிப்பார். ஆமேன் சொல்லுங்க. அப்போ இந்த கழுகுனுடைய ஒரு 3 குணங்கள் வந்து என்னை ரொம்ப அட்ராக்ட் பண்ணிருச்சு, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இந்த கழுகுனுடைய அதான் நீங்களும் ஒரு கழுகாய் மாறணும். நம்ம எல்லாருமே தேவன் உருவாக்குற ஒரு கழுகாய் மாறணும். ஆமேன் சொல்லுங்க. நம்பர் 1, முதலாவதாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். உபாகமம் 28ஆம் அதிகாரத்திலே 50வது வசனத்தை வாசிக்கலாமா? உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில் 50வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 28ஆம் அதிகாரம் 50வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, உனக்கு தெரியாத பாஷையை பேசுகிறதுமான ஜாதியை வெகு தூரத்திலே உள்ள பூமியின் கடையாந்தரங்களில் இருந்து கர்த்தர் உன்மேல் கழுகு பறக்கும் வேகமாய் வரப்பண்ணுவார். ஒரு விஷயம் கூட வாசிக்கலாமே, நீ தெரியாத பாஷையை பேசுகிறதுமான பூமியின் கடையாந்தரத்திலிருந்து கர்த்தர் உன்மேல் கழுகு பறக்கும் வேகமாய் வரப்பண்ணுவார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. பரிசுத்த வேதாகமம் கழுகை குறித்து சொல்லும் போது என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, வேகமாய் பறக்கிற அப்படின்னா மிகவும் உயரமான இடங்களிலே இந்த கழுகை குறித்த ஒரு சின்ன ஆராய்ச்சி பண்ணும்போது, இந்த கழுகு மட்டும் என்ன பண்ணுமாமா, எப்பொழுதுமே தனியாக பறக்கக்கூடிய ஒரு பறவை இனம் என்ன அப்படின்னா இந்த கழுகு மட்டும்தான். இது வந்து தனியாக தான் பறக்குமாம். நம்ம பார்க்குற இந்த கிளிகள், நம்ம பார்க்குற காக்கா, நம்ம பார்க்குற சில பறவை இனங்கள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தனியாக பறக்காது. நம்ம வானத்திலேயே பார்த்துட்டு இருக்கும்போது கூட்டம் கூட்டமாக திரளா நிறைய அப்படியே போகும், நமக்கே ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் இந்த கழுகு மட்டும் ஒரு 50 பறக்குது 20 பறக்குது அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாதாமா. தன்னுடைய வாழ்க்கையிலே தனியாக வேகமாய் பறக்கிற ஒரு ஜீவராசி என்ன அப்படின்னா இந்த கழுகு. அப்போ நம்பர் 1, முதலாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு ஒரு பெரிய அபிஷேகம் வேணும், கழுகை போல அபிஷேகம். நம்முடைய சுற்றி யார் இருந்தாலும், நம்மோடு யார் வராவிட்டாலும் ஒரு அபிஷேகத்திற்காக நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவரே, நான் தனியாக நின்று ஜெயிக்கக்கூடிய பலனை கர்த்தர் எனக்கு தருவீராக. நான் நம்புறேன், இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்கள் இன்றைக்கு உங்களுடைய பிரயாணத்திலே, உங்களுடைய ஓட்டத்திலே நீங்கள் ஒரு தனி நபராக நின்று கொண்டிருக்கலாம். நான் தனியாக நிற்கிறேன், என்னுடைய தகப்பனார், என்னுடைய தாயார், என்னுடைய உறவுகள், எனக்கு உதவி செய்கிறவர்கள் ஒருவருமே எனக்கு இல்லை. நான் ஒரு தனி ஆள். ஆனா ஆண்டவர் இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறார், உங்கள்கிட்ட இருக்கிற பலன் என்ன பலன் அப்படின்னு சொன்னா, கழுகை போன்ற பலன் உங்களுக்குள்ளே இருக்கிறது. உங்களோடு யார் பிரயாணம் பண்ணி வராவிட்டாலும் இந்த மாதம் கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறாரு. கழுகை போல பலசாலியா இருக்கிற நீங்கள் தனியாய் பறக்கிறது யாரும் இல்லை என்ற அர்த்தம் அல்ல.
கர்த்தர் உங்களை தனியாகவே ஜெயிக்க பண்ண போகிறார். தனியாகவே வெற்றியாளர்களாய் மாற்ற போகிறார். இதுவரையிலும் இத்தனை நாட்களும் உங்களோடு இருந்தவர்கள் இன்றைக்கு உங்களை விட்டு கடந்து போய் இன்றைக்கு உங்களை தனியாக விட்டிருக்கலாம். நான் என்ன செய்வேன், நான் தனியாக இந்த காரியத்தை பண்ண முடியுமா? நிறைய பேர் சவால் விடலாம், உன்னை ஒத்தி ஒரு ஆளா இருந்து பண்ணிருவியா அப்படின்னு சொல்லலாம். எல்லாரும் உங்களை விட்டு இப்பொழுது கடந்து போய் ஆதரவற்ற ஒரு சூழ்நிலையில நீங்கள் இங்கே வந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தருக்கு காத்திருக்கிற நீங்கள் எப்படி போவீர்கள் என்றால், தனியாய் நீங்கள் இருந்தாலும் நீங்கள் தோற்று போவது இல்லை. கர்த்தர் உங்களை தனிமைப்படுத்தினதற்கு ஒரு நோக்கம் உண்டு. கர்த்தர் உங்களை தனிமைப்படுத்தினதற்கு ஒரு காரணம் உண்டு. அவர்களை வைத்து அல்ல, உங்களை தனியாய் நிற்க வைக்க போகிறார். பிரதர், இதை தீர்க்க தரிசனமாய் நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லாரும் உன்னோடு கூட இருந்து நீ அப்பொழுது பார்த்த வெற்றியை விட இப்பொழுது உன்னை தனியாய் நான் உன்னை வைத்து அவர்களை பார்க்கலும் உன்னை வெற்றியாய் நடத்த வைப்பேன். தாவீது தனிமையாய் நின்று ஜெயித்தான். யாரும் அவனோடு கூட இல்லை. தன்னுடைய நண்பர்கள், சகோதரர்கள், நாட்டு ராஜா யாருமே இல்லை. ஆனா கர்த்தர் அவனை தனியா கொண்டு போய் நிற்க வைத்து கர்த்தர் அவனை வெற்றி அடைய செய்தார். உங்களை சுற்றி இருக்கிற நிறைய பேர் உங்களை பார்த்து வித்தியாசமாய் பேசலாம். உங்களை குறித்து நிறைய நெகட்டிவை அவங்க பேசிக்கொண்டே இருக்கலாம். நீ எப்படி வாழ்ந்துருவ பார்க்கலாம், நீ எப்படி இந்த காரியத்தை செய்ய போற பார்க்கலாம், நீ சாதிச்சிருவியா, உன்னால இது முடியுமா, உன்னால இது முடியாது. நாளுக்கு நாள் ஒருவேளை அவர்கள் நீங்க சொல்லுகிற அந்த ஐடியாவை ஒரு பெரிய பொருட்டாவே எடுக்காதவர்களா இருக்கலாம். ஆனா இன்று இந்த திருச்சபையிலே ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், மகளே மகனே, நான் உன்னை தனியாக நிற்க பண்ணி உன்னை ஜெயிக்க பண்ணுவேன், உன்னை ஜெயிக்க பண்ணுவேன். நம்புறவர்கள் கரங்களை மேல உயர்த்தி சொல்லுங்க, இந்த வார்த்தையை நான் நம்புறேன்னு சொல்லுங்க. நீங்கள் இருக்கிற இடத்திலே கர்த்தர் இருக்கிறார். நீங்கள் இருக்கிற பட்டணத்திலே கர்த்தர் இருக்கிறார். என் ஆண்டவர் ஒரு நபரை தனிமைப்படுத்துகிறாரே, ஆனால் அவர்கள் மேல் கர்த்தர் ஒரு பெரிய திட்டத்தையே வைத்திருக்கிறார்கள். இந்த உலகத்திலே யார் தனிமைப்படுகிறார்களோ அவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, அவர்கள் கழுகை போல அழைக்கப்பட்டவர்கள். அவர்களிடத்திலே கர்த்தருடைய தரிசனம் இருக்கிறது. அவர்களை கர்த்தர் கொண்டு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். அவர்களுக்கு பலன் கொடுக்கிற கன்மலை அவர்களோடு கூட இருக்கிறார். ஆமென். யோசேப்பை இந்த உலகத்திலே கர்த்தர் தன்னுடைய குடும்பத்தை விட்டு பிரித்து, தன் சொந்தங்களை விட்டு பிரித்து, தாய் தகப்பனை விட்டு கர்த்தர் பிரித்து அவனை தனியாய் ஒரு இடத்தையே கொண்டு போனார். ஆண்டவர் சாதாரணமா கொண்டு போல, கர்த்தர் அவன் மேல ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருந்ததுனாலதான் குடும்பத்தை விட்டு கர்த்தர் அவனை தனிமைப்படுத்தினார். தாவீதை தன்னுடைய குடும்பத்திலிருந்து கர்த்தர் தனிமைப்படுத்தினார். காரணம், தாவீதை குறித்து கர்த்தர் ஒரு பெரிய திட்டத்தை கர்த்தர் வைத்திருந்தார். தானியேலை தன் இருக்கிற சொந்தங்கள் நடுவிலிருந்து கர்த்தர் பிரித்தெடுத்து தனியாய் கர்த்தர் கொண்டு போனார். அவன் மேல் கர்த்தர் ஒரு பெரிய நோக்கத்தை, திட்டத்தை கர்த்தர் வைத்திருந்தார். வேதத்திலே ரூத்தை குறித்து வாசிக்கிறோம். தன்னுடைய குடும்பத்தை விட்டு, இனத்தை விட்டு தனியாக நிற்கும்படியான ஒரு வைராக்கியத்தை கர்த்தர் கொடுத்து அவளை கர்த்தர் தனிமைப்படுத்தினார். வேதத்திலே தனிமைப்படுத்தின ஒவ்வொரு நபர்களை குறித்து ஒரு பெரிய மேலான திட்டத்தை கர்த்தர் வைத்திருப்பார். ஆனால் இந்த சத்தத்தை கேட்கிற என் தாயே, என் தகப்பனே, என் வாலிப தம்பி தங்கச்சி, உன்னை குறித்து கர்த்தர் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிற ஒரே ஒரு நோக்கம்தான், இன்றைக்கு நீ தனிமையாய் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறாய். நீ நடந்து கொண்டிருக்கிற பாதையிலே இயேசு உன்னை தனிமைப்படுத்துவதற்கு பெரிய நோக்கம் உண்டு. நீ ராஜாக்கள் மத்தியிலே நிற்க போகிறாய். நீ எதிரிகளை நேருக்கு நேர் சந்திக்க போகிறாய். உன்னையும் சகோதரர்களுக்கு முன்பாய் கர்த்தர் உன்னை அலங்கரிக்க போகிறார். கர்த்தர் உன்னை தேறினவளாய் நிறுத்த பண்ண போகிறார். கர்த்தர் உனக்கு கற்றுக் கொடுக்க போகிறார். ஓ ஹalleluya! உன் தனிமையிலே உன்னை உருவாக்கி உன்னை மேன்மைப்படுத்துகிற ஒரு கர்த்தர் இந்த மாதம் வாக்கு கொடுக்கிறார். ஹalleluya! நீ தனியாக பறந்து செல். நீ தனியாக பயன்பட போகிறவள். நீங்கள் தனியாக பயணிக்கிறீர்களே, ஆனால் கர்த்தர் சொல்கிறார், உங்களை பயன்படுத்துவது கர்த்தருக்கு லேசான காரியம். ஆமென் சொல்லுவோம். நீங்க ஒரு கழுகு, கர்த்தர் உங்களுக்குள்ள அந்த பலனை கர்த்தர் வைத்திருக்கிறார். நீங்க திரும்ப வருவீங்க. எப்படி தெரியுமா? கழுகை போல வருவீங்க. உங்க வாழ்க்கையை குறித்து உங்களுக்கே நம்பிக்கை அற்று போகலாம். நான் திரும்ப வருவேனா அப்படின்னு. இல்லை, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் திரும்ப அவர்கள் செட்டைகளை அடித்து உயரே எழும்புவார்கள். ஆமென் சொல்லுங்க. கைகளை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க, என்னை தனியாய் நிற்க பண்ணுகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க,
என்னை தனியாய் நிற்க பண்ணுகிறதற்காக ஸ்தோத்திரம். முழு பலத்தோடு சொல்லுங்க ஹல்லேலூயா, ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. இயேசுவே, என்னை தனியாக நிற்க பண்ணுகிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஆமென். காத்தீரு பொறுத்தீரு கர்த்தரையே நம்பீரு, காரியங்கள் வாய்க்கச் செய்வார். காத்தீரு பொறுத்தீரு கர்த்தரையே நம்பீரு, காரியங்கள் வாய்க்கச் செய்வார். என் சார்பில் செயலாற்றுவார் இயேசு, என் சார்பில் செயலாற்றுவார். நீதிமான் அனைவருக்கும் வெற்றி உண்டு வெகு விரைவில். நீதிமான் அனைவருக்கும் வெற்றி உண்டு. துணை நின்று கர்த்தரோ துணை நின்று நடத்தி செல்வா, துரிதமாய் ஜெயம் தருவா. துணை நின்று கர்த்தரோ துரிதமாய் ஜெயம் தருவா. கரங்களை மேல தட்டி காத்தீரு பொறுத்தீரு கர்த்தரையே நம்பீரு. காத்தீரு பொறுத்தீரு கர்த்தரையே, காரியங்கள் என் சார்பில் செயலாற்றுவார் இயேசு, என் சார்பில் செயலாற்றுவார். ஹல்லேலூயா. இந்த பாதையிலே என் கூட யாராவது ஒருத்தர் பயணிக்க மாட்டார்களா அப்படின்ற அந்த எண்ணம் உங்களுக்கு வேண்டாம், வேண்டாம். ஆண்டவர் சொல்றாரு, நம்மை சில நேரங்களிலே கர்த்தர் வெற்றி அடைய பண்ணுகிறதற்கு கர்த்தர் எப்படி நம்மளை பழக்க வைக்கிறார் அப்படின்னா, தனியாய் நீங்க எப்படி பறக்கணும் அப்படின்னு சொன்னா, கூட்டத்தோட அல்ல, கூட்டத்தோட அல்ல. எப்படி நிக்கணும் தெரியுமா? தனியா நிக்கிறதுன்றது பெரிய பிளஸ். உங்களுடைய ரகசியங்கள் காக்கப்படும். நிறைய பேர் தங்களுடைய ரகசியங்களை எப்போ உடைக்கிறாங்க தெரியுமா? கூட்டத்தோட இருக்கும்போது தாங்க ரகசியங்கள் உடையப்படுகிறது. உங்கள் ரகசியங்கள் காக்கப்பட, உங்களுக்குன்னு ஒரு தனி வல்லமை உண்டாக, நீங்க ஒரு தலைவனாய் தலைவியாய் மாற, உங்களுக்கு தேவையான பெரிய அபிஷேகமே என்ன அப்படின்னா, நீங்க தனியா பறக்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் யாரோ ஒருத்தர் தனிமையை குறித்து ரொம்ப பயப்பட்டு அஞ்சி ரொம்ப வேதனையோட வந்திருக்கிற பிள்ளையே, இயேசு உங்கள்கிட்ட தெளிவா பேசுறாரு. இல்ல, நீ தனிமையா பறக்கிறத தோல்வின்னு நினைக்காத. நீ தனிமையா பறக்கிறத, எல்லாருக்கும் அத்தனை பேர் இருக்காங்க, எனக்கு யாருமே இல்லை, நான் ஒரு தனிமையான ஒரு ஆளு, நான் இந்த உலகத்துல மோசமானவன் அப்படின்னு எல்லாம் நினைக்காதீங்க. கர்த்தர் சொல்றாரு, தனியா பறக்கிறவங்க தான் இந்த உலகத்திலே பெரிய வெற்றியாளர்கள். ஆண்டவர் 1000 பேர் நடுவிலே உங்களை ஸ்பெஷலாய் கர்த்தர் அனாயிண்டிங் பண்ணி இருக்கிறார். கர்த்தர் உங்களை வித்தியாசமாய் கர்த்தர் கவனிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. நம்பர் 2, இரண்டாவதாக இந்த கழுகு குறித்து நான் பார்க்கும்போது இது என்ன அப்படின்னா, நம்பர் 1, முதலாவதாக இந்த கழுகு தனியாய் பறக்கும். ஸோ நம்பர் 2, இந்த கழுகு அதனுடைய பெரிய குவாலிட்டி என்ன அப்படின்னு சொன்னா, எல்லா பறவைகளும் பறக்கிறதுக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்கிறது, ஒரு தூரம் இருக்குது, ஒரு அளவு இருக்கிறது. அவ்வளோதான். ஒரு 50 அடி பறக்கலாம், ஒரு 100 அடி பறக்கலாம், அவ்வளோதான். ஓட்டு மேலே உட்காந்துட்டு இருக்கலாம், இல்லை காம்பவுண்ட் வால் மேலே உட்காந்துட்டு இருக்கலாம். நம்ம கண்கள் பார்க்கிற தொலைவில் தான் சில பறக்கிற ஜீவராசிகள் அவ்வளோதான் பறக்கும். அதை விட மேலே பறக்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் இந்த கழுகுக்கு மட்டும் ஒரு பவர் இருக்குது. இது என்ன பவர் அப்படின்னு சொன்னால், அது ஒரு நாளும் கீழே பறக்காதாமா. அது எவ்வளவு உயரம் இருக்கிறதோ அந்த உயரத்தில் தான் அந்த கழுகு பறக்குமாமா. பொதுவாக மழைக்காலங்கள், இடி மின்னல் இப்படிப்பட்ட அந்த சூழ்நிலை வரும்போது எல்லா பறக்கிற ஜீவராசிகளும் போய் அதனுடைய கூடுகளில் போய் ஒதுங்கிக்குமாமா. ஐயோ மழை வருது, இங்கே இருக்கலாம், இடி மின்னல் வருது, நம்ம தாக்கிரும், நம்ம இருக்கலாம் அப்படின்னு. ஆனால் இந்த கழுகு மட்டும் என்ன பண்ணுமாமா, இந்த மழையை கொண்டு வருகிற மேகம் இருக்கு பாருங்களேன், அதுக்கு கீழே பறக்காதாமா, அந்த மேகத்துக்கு மேலே பறக்குமாமா. அதிகமான உயரத்தில் பறக்கிற ஒரு பெரிய பறவை இனம் யார் அப்படின்னா இந்த கழுகு. அது கீழே பார்க்காது, அது விழுந்து போனவங்களை பார்க்காது, அது
தன்னுடைய கூட்டாளிகள் வந்து ஒன்றுக்கும் உதவாதவர்கள், தரிசனம் இல்லாதவர்கள், அப்படிப்பட்டவர்களோட அல்ல. அதனுடைய பார்வை எப்பவும் இருக்கும். அப்படின்னு எப்படி இருக்கும்னு சொன்னா, உயரமான இடத்துல பறக்கக்கூடியது. ஆமென். இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய அபிஷேகம் வேணும். ஆண்டவரே, ஒரு நாளும் நான் கீழே பார்க்குற வாழ்க்கை, உடைந்து போனவர்கள், நொந்து போனவர்கள், சாதிக்காதவர்கள், இவர்களோடு என்னுடைய பிரயாணம் அல்ல. மாதத்தில் நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். என் வாழ்க்கையினுடைய பிரயாணம் எங்க அப்படின்னா, கீழே அல்ல, உயரமான ஸ்தலங்களில். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். கைகளை உயர்த்தி ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே, நான் ஒரு நாளும் பிரச்சனைகளை பார்த்து, சொல்லுங்க, ஒதுங்கி எல்லாம் இல்லை, ஒதுங்கி எல்லாம் இல்லை, ஒதுங்கி எல்லாம் இல்லை, நான் உயர. ஆமென். சொல்லுங்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தனக்கு முன்பாக இருக்கிற சவால்களை பார்த்து உங்களுக்கு ஒரு நாளும் பயம் வந்துடக்கூடாது. இந்த மாதத்தினுடைய இந்த முதல் வாரத்தில் சத்தத்தை கேட்கிற ஏதோ ஒரு தேவனுடைய பிள்ளை சாதாரணமான ஜந்துக்களை போல உங்களுக்கு முன்பாக இருக்கிற சவால்களை சந்திப்பதற்கு நீங்க பயப்பட்டு போய் 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 அடைஞ்சுக்கலாம். போய் 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 நீங்க ஒதுங்கி இருக்கலாம். ஐயோ, என்னால் முடியாது, நான் எப்படி இந்த மின்னலை நான் வந்து எதிர்கொள்ள போறேன், நான் எப்படி இந்த மழையை நான் எதிர்கொள்ள போறேன், இந்த மழை என்ன அழிச்சிடும், இந்த பிரச்சனை என்ன நாசம் பண்ணிடும், நான் எதிர்கொள்ள மாட்டேன், எனக்கு தைரியமே இல்லை, எனக்கு பலனே இல்லை. ஆனா இந்த மாதம் கர்த்தர் உங்களுக்கு கழுகை போல பலன் கொடுக்கிறார். உங்களுக்கு முன்பாக இருக்கிற சவால்களை எல்லாம் நீங்க நின்று சந்திக்க போறீங்க. அந்த சவாலை நீங்க எதிர்கொள்ள போறீங்க. எனக்கு வயதாச்சு, எனக்கு பலன் குறுகி போயிருச்சு, எனக்கு சூழ்நிலை சரியில்லை. கர்த்தராகிய ஆண்டவர் இன்று வாக்கு கொடுக்கிறார். அந்த கழுகை போல ஒரு அபிஷேகத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருவாரானால் நீங்கள் கீழே அல்ல, சின்ன சின்ன பிரச்சனைகளை பார்த்து சோர்ந்து, சின்ன சின்ன சூழ்நிலைகளை பார்த்து உட்கார்ந்து இருக்கிறவர்கள் அல்ல. நான் நம்புகிறேன், கர்த்தர் உங்களை உயரே பறக்க பண்ணுகிறார். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 40ஆம் அதிகாரத்திலே 31வது வசனத்தை நம்ம வாசிப்போமே. ஆனால் ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 40ஆம் அதிகாரத்திலே 31வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும். ஆமென். கழுகை குறித்து வேதத்திலே இரண்டாவது சொல்லுகிற வார்த்தை என்ன அப்படின்னா, அது ஒரு நாள் என்ன பண்ணாதாமா, இளைப்படையாது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து உயரே பறப்பார். ஒரு 10 டைம் கையை உயர்த்தி சொல்லுங்க, நான் உயர பறப்பேன். கர்த்தர் என்ன உயர பறக்க வைப்பார். ஹல்லேலூயா. இந்த சின்ன 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 சூழ்நிலைகளை எல்லாம் கர்த்தர் என்ன தாண்ட பண்ணுவார். எனக்கு முன்பாக இருக்கிற பெரிய சவால்களை நான் சந்திப்பேன். சொல்லுங்க ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஆமென். ஆண்டவரே, நான் நம்புறேன்ப்பா, நான் நம்புறேன் ஆண்டவரே, நான் உயர 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 உயர. ஹல்லேலூயா. இந்த கழுகுக்கு வந்து இந்த ஆப்போசிட்ல இந்த காத்து மழை அடிக்கிறத பார்த்து எல்லா ஜீவராசிகளும் ஒளிந்திருந்தாலும் இது ஒளியாம ஏன் இருக்குது அப்படின்னா, அதனுடைய ரெக்கை வந்து ஒரு 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 பெரிய இருக்கிறதுலே பெரிய கழுகு வந்து தன்னுடைய ரெக்கைகளை விரித்தா 8 அடி வந்து இருக்குமாம். 8 feet. அந்த கழுகுனுடைய அளவை பார்த்தா 8 அடி. 8 அடி அப்படின்றது சொல்ல போனா கிட்டத்தட்ட ஒரு காரோட அளவுன்னு வைங்களேன். நம்முடைய மேல ஒரு கழுகு பறந்து போயிடுச்சு அப்படின்னா அவ்வளோ பெருசா இருக்குமாம். இவ்வளவு பெரிய ரெக்கையை வைத்து அவ்வளவு உயரத்தில் அந்த காற்றை அடிக்கும் போது இது ஆப்போசிட்ல அப்படியே எந்த பயமுமே இல்லாம அப்படியே கிழிச்சிட்டு போகும்போது அதனுடைய ரெக்கை வந்து உடையாதாமா, அது பறக்க பறக்க அந்த ரெக்கை வந்து ஸ்ட்ரென்தன் ஆகுமாமா. அப்ப நான் நம்புறேன், உங்களுக்கு கழுகை போல கர்த்தர் ஏன் அந்த பலத்தை தர்றாருன்னா, உங்களுக்கு முன்பாக இருக்கிற சவால்களை பார்த்து நீங்க போய் ஒளிஞ்சுக்க கூடாது. நீங்க அதை எதிர்கொள்ள உங்களுக்கு பலன் அதிகமாகுது, உங்களுக்கு தைரியம் அதிகமாகுது, உங்க மேல இருக்கிற சவால்கள் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பெரிய விசுவாசம் உங்களுக்கு வருது.
கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்தா சொல்றார் சிஸ்டர், உங்களை பார்த்தா சொல்றார் பிரதர், உங்களுக்கு முன்பாக இருக்கிற சவால் உன்னை அழிப்பதற்காக அல்ல, உங்களுக்கு முன்பாக இருக்கிற சவால்கள் உங்களை மூலையில உட்கார வைப்பதற்காக அல்ல. என் தேவனாகிய கர்த்தர் உங்களை பலப்படுத்துவதற்கு நியமித்தார், உங்களை தைரியப்படுத்துவதற்கு கர்த்தர் சித்தம் கொண்டார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு சவால்களையும் நீங்கள் சந்திக்க சந்திக்க உங்களுக்குள்ள தைரியமும் பலனும் நம்பிக்கையும் குறையாது, பெரிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. சின்ன சின்ன சவால்களுக்கு சோர்ந்து போய் மூளையில் உட்கார்ந்திருந்தவன் தான் நான். ஆனால் இன்னைக்கு இந்த வார்த்தையெல்லாம் பேசும்போது அப்படியே திரும்பி பார்க்கிறேன். இந்த வயதில் நிறைய சவால்களை நான் சந்தித்தேன், பெரிய பெரிய சவால்களை எல்லாம் சந்தித்தேன். அந்த சவால்களை சந்திக்கும் போது கொஞ்சம் கூட தைரியம் இல்லை, பலனே இல்லை. ஓடிடலாமா, ஒளிஞ்சிடலாமா, ஊழியத்தை நம்ம விட்டுடலாமா, அவ்வளோதான், இந்த ஊழியத்தை செய்ய முடியாமோ அப்படின்ற கலக்கம் எல்லாம் வந்துருச்சு. ஆனால் ஒவ்வொரு சவாலையும் கர்த்தர் சமூகத்துக்கு முன்பாக எதிர்கொள்ள இப்போ இந்த பலிபீடத்தில் நிற்கும் போது சொல்றேன், அந்த சவால்கள் எல்லாம் என்னை அழிக்கல, அந்த சவால்கள் எல்லாம் என்னை நிர்மூலமாக்கல, அந்த சவால்கள் என்னுடைய ஊழியத்தை என்னை விட்டு பிடுங்கி போடல. அந்த சவால்களை ஜெயித்து இன்றைக்கு கர்த்தர் வெற்றியாய் நிறுத்தி இருக்கிறார். இந்த மாதம் உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற சவால்களை சந்திப்பதற்கு கர்த்தர் இதோ ஒரு புதிய பலத்தை உனக்கு கட்டளையிடுகிறார். பிரதர், உங்களுக்கு கர்த்தர் கட்டளையிடுகிறார். அந்த சவாலை ஜெயித்து எதிர்கொண்டு நீ பலப்படு. அந்த சவால் உங்களை நிர்மூலமாக்காது, இதோ உங்களை பலப்படுத்தும். நீங்கள் அதை சந்திப்பீர்கள், நீங்கள் அதை ஜெயித்து நீங்கள் உயரே பறப்பீர்கள். அந்த சவால்களுக்கு மேலாக கர்த்தர் உங்களை ஒரு நாள் பறக்க பண்ணுகிற தேவன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சவால்கள் சந்தித்திட, உலகத்தில் ஜெயம் எடுக்க, சவால்கள் சந்தித்திட, உலகத்தில் ஜெயம் எடுக்க, உறவுகள் சீர்பொருந்த, குடும்ப உறவுகள் சீர்பொருந்த, சமாதானம் நான் பெற்றிட, தேவ சமாதானம் நான் இப்ப சொல்லுவோம். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் புதிய அந்த பலன் இப்ப கிடைக்கட்டும். புதிய வெட்கத்திற்கு பதிலாக இரட்டிப்பு நன்மை தாரும் தேவா, வெட்கத்திற்கு பதிலாக இரட்டிப்பு நன்மை தாரும் தேவா. என் கண்ணீருக்கு பதிலாக, என் கண்ணீருக்கு பதிலாக ஆனந்த களிப்பை தாரும் தேவா, ஆனந்த களிப்பை. கரங்களை மேல தட்டி புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய மாதத்துக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் புதிய மாதத்துக்குள் என்னை நடத்தும், புதிய என்னை நிரப்பும். ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் கழுகை போல, ஆண்டவர் நமக்கு கழுகை போல 2 மடங்கு ஆசீர்வாதத்தை இந்த மாதத்தில் தர்றாராமா. நம்பர் 1, கழுகனுடைய முதல் அபிஷேகம் எங்க அப்படின்னு சொன்னா, அது தனியா நின்று ஜெயிக்கும். அது எப்படி இன்னைக்கு ஜெயிக்குமாமா? பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, அது தனிமையில தனியா நின்று ஜெயிக்கும், தனியா பயணிக்கும். அது அதனுடைய பாதையில அதற்கு யாரும் வேண்டியதில்லை, அது போதும். அதை உருவாக்கின கர்த்தர் அதற்கு போதும். நீங்க ஒரு கழுகு, நீங்க ஒரு கழுகு, நீங்க தனிமையா இருந்தாலும் கண்டிப்பா நீங்க பயணிப்பீங்க. கர்த்தர் உங்களை தனியா வச்சு கர்த்தர் உங்களை ஜெயிக்க பண்ணுவார். தனியா வச்சு பரிசுத்தவான்கள் எல்லாரையும் தனியா வச்சு தான் கர்த்தர் வெற்றி அடைய பண்ணினார். இந்த மாதம் உங்களை கர்த்தர் அதே போல நடத்துவார்.
இந்த மாதம் தனிமையை குறித்து நீங்க யாரும் ஃபீல் பண்ண மாட்டீங்க. இனி ஒரு நாள் வரும், உங்க கூட யாரும் இல்லைன்ற நினைப்பு உங்களுக்கு வரவே வராது. யார் எனக்கு வேணும்ன்ற நினைப்பு மட்டும்தான் உங்களுக்கு வரும். இவங்க இல்லையன்றது உங்களுக்கு வராது. நல்லா ஆமேன்னு சொல்லுங்க. ஏன்னா கர்த்தர் உங்களுக்கு பயங்கரமான பராக்கிரமசாலியா அப்படியே உங்களை பலப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்பர் 2, இரண்டாவது, இந்த கழுகுனுடைய புது பலன் அப்படின்றது, இந்த புதுமை அப்படின்றது ரெண்டாவது என்ன அப்படின்னா, இந்த கழுகு எல்லா சவால்களையும் எதிர்கொண்டு, எல்லா சூழ்நிலையும் எதிர்கொண்டு அது எங்க பறக்கும் அப்படின்னா உயர. ஆமென். காற்று, மழை, சூழ்நிலைகள், சீதோசனங்கள், இது எல்லாத்தையும் நீங்க எதிர்கொள்ளணும். நீங்க பயப்படக்கூடாது, நீங்க பயப்படக்கூடாது. கர்த்தர் இந்த மாதத்துல ஒரு புது பலனை தர்றாரு கழுக போல. என்ன பலன் அப்படின்னா, இந்த மாதம் சவாலை பார்த்து ஓட மாட்டீங்க. இந்த மாதம் சவால் எனக்கு வேண்டான்னு நீங்க சொல்ல மாட்டீங்க. இந்த மாதம் சொல்லுவீங்க, நீங்க அனுப்புங்க ஆண்டவரே, நான் அதற்கு முன்பாக பலன் பெற போகிறேன், தைரியப்பட போகிறேன். அந்த பலத்தை பயன்படுத்தி அதை சந்தித்து ஜெயித்து நான் உயரே பறப்பேன். ஆமென் சொல்லுங்க. நம்பர் 3, மூன்றாவதாக, இந்த கழுகுக்கு ஒரு பெரிய தன்மை இருக்கிறது. இந்த நம்முடைய மனிதர்களுடைய கண்ணில் இருக்கிற பார்வையை விட கிட்டத்தட்ட 5 மடங்கு இந்த கழுகுக்கு பார்வையினுடைய பலன் அதிகம். நம்மெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 100 அடி 100 அடிக்கு அந்த பக்கத்தில் இருக்கிற ஒரு மனிதனை கூட நம்ம கண்டுபிடிச்சிடலாம். 100 அடி, அதான் சில நம்ம சில டைம் சச்சா அப்படி தான் நான் நினைப்பேன். 100 அகைன் 100, இந்த நீளம் ஒரு 100 அடி, இந்த நீளம் இந்த பக்கம் ஒரு 100, இந்த பக்கம் ஒரு 100, அப்படி இருந்தோம் அப்படின்னு சொன்னால் மோஸ்ட்லி உங்கள் எல்லாரையுமே நான் பார்த்துருவேன். நீங்கள் வந்தீங்களா வரலையா அப்படின்றத கூட கண்டுபிடிச்சிடலாம். இந்த 100 அடிக்குள்ளே இருக்கிற முகத்தை எல்லாம் நான் இவங்க தான் உட்காந்துருக்காங்கன்னா அதை ஐடென்டிஃபை பண்ணலாம். ஆனால் கழுகு அப்படி இல்லை, 500 அடி, அப்படியே நம்மை விட 5 மடங்கு அதுக்கு பவர் அதிகம். அதான் 5 கிலோமீட்டருக்கு அந்த பக்கத்தில் இருக்கிற தன்னுடைய இரை இருந்தா கூட கழுகுனால அதை பார்க்க முடியுமாமா. ஒரு இரைய கழுகு ஒரு டைம் பார்த்துருச்சு அப்படின்னு சொன்னா அதனுடைய கான்சன்ட்ரேஷன், அதனுடைய கண்ணு, அதனுடைய செயல்பாடு முழுக்க முழுக்க அந்த இறைய கையில எடுக்கிற அது வரைக்கும் அங்கதான் இருக்குமே தவிர இந்த பக்கமும் இந்த பக்கமும் என்ன வந்தாலும் அதனுடைய திசை திரும்பவே திரும்பாதான். அந்த கண்ணு இறைய பார்த்துச்சுன்னா அந்த டார்கெட் மேலதான் அதனுடைய கண்ணு இருக்குமா. நான் நம்புறேன் இன்னைக்கு கழுகுனுடைய ஒரு புது பலன் நமக்கு வேணும். என்ன வேணும் தெரியுமா? நம்ம சில நேரத்தில் ஒரு டார்கெட்டை, ஒரு காரியத்தை நம்ம நினைக்கும் போது நம்ம நிறைய பேர் டிஸ்டர்ப் ஆயிடும். இந்த பக்கத்தில் இருக்கிற பிரச்சனை, இந்த பக்கத்தில் இருக்கிற பிரச்சனை, அந்த இலக்கை அடைவதற்கு முன்பாக நம்ம ஒரு டைம் இல்லை பல டைம் டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்கிறோம். நம்முடைய எண்ணங்கள்ல மாற்றம் வந்துட்டே இருக்குது. ஆனா இன்னைக்கு ஒரு கிருபையை கத்திரத்தில் கேட்கணும். இல்லை, நான் தொடர்ந்து போய் அதை பிடிப்பேன். என்னை சுற்றி எத்தனை வந்தாலும் நான் நியமித்த ஓட்டத்தை, எனக்காக டார்கெட் பண்ணிட்டு இருக்கிற அந்த காரியத்தை, என் மனதில் எழும்பின அந்த அபிஷேகத்தை, அந்த வைராக்கியத்தை, அந்த லக்கை, அதை மட்டும்தான் நான் பார்ப்பேனே தவிர என் லக்குக்கு பின்னாடி இயேசு என்னை வரவேற்கிறதுக்கு நின்றுட்டு இருக்கிறாரு. தேவ பிள்ளையே, பிரதர், சிஸ்டர், நீங்க பார்த்த லக்குல அந்த லக்கு மட்டும் தனியா இல்லை, அங்க ஒருத்தர் உனக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். உங்களை கை தட்டுறதுக்கு கர்த்தர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். உங்களை என்கரேஜ் பண்றதற்கு கர்த்தர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த லக்கை அடைய விடாதபடி உன்னை சுற்றி இருக்கிற தடைகளை பார்க்காதே, சூழ்நிலைகளை உதறி தள்ளு, பலவீனங்களை உதறி தள்ளு. உன்னை உண்டாக்கின, உன்னை சிருஷ்டித்த கர்த்தராகிய தேவன் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் உனக்கு திரும்பவும் அந்த பலனை தருவேன், கழுகை போல் அந்த பலனை தருவேன். ஹல்லேலூயா. இந்த மாத ஆண்டவரும் நம்ம எல்லாரையும் கர்த்தர் பலப்படுத்த போறார். ஹல்லேலூயா. ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, இதுவரையிலும் என்னுடைய லட்சியத்தை, என்னுடைய விஷனை, என்னுடைய தரிசனத்தை யாரெல்லாமோ உங்களுக்கு தரிசனத்தை எடுத்து போட்டிருக்கலாம். சிலருடைய வார்த்தை உங்க தரிசனத்தை எடுத்து போட்டிருக்கலாம். சில பாவமான காரியத்தை சத்துரு கொண்டு வந்து உங்க தரிசனத்தை உங்களை விட்டு எடுத்து போட்டிருக்கலாம். ஆனா இந்த மாதத்துல ஒரு தீர்மானம் எடுங்க. நான் ஒரே அச்சீவ்மெண்ட், நான் அந்த ஒரு காரியத்தை மட்டும்தான் பார்ப்பேன். அவர் எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடுவதே இல்லை. உங்களுக்கு கொடுத்திருக்கிற சொப்பனம் நிறைவேறும். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த அந்த ஹல்லேலூயா தரிசனம் நிறைவேறும்.
தேவன் உங்களுக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும். கர்த்தர் உங்களுக்கு உரைத்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும். உங்களை எங்கே வைப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்தாரோ அந்த இடத்திலே கர்த்தர் உங்களை நிச்சயம் வைப்பார். நிச்சயம் நீங்கள் அந்த இடத்திலே போய் இருப்பீர்கள். ஹல்லேலூயா. இயேசுவின் பின்னே போக துணிந்தே, இயேசுவின் பின்னே போக துணிந்தே, இயேசுவின் பின்னே போக துணிந்தே, பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். சொல்லும் எல்லாரும் சத்தமாய், பின்னோக்கே நான், பின்னோக்கே. உலகம் என் பின்னே, இயேசு என் முன். உலகம் இயேசு என் முன்னே, பின்னோக்கே நான், பின்னோக்கே, பின்னோக்கே நான், பின்னோக்கே. ஹல்லேலூயா. இந்த மாதம் நம்மை கர்த்தர் கழுகை போல மாற்றுகிறான். ஆமென் சொல்லுங்க. நீங்க ஸ்பெஷலா தான் இருக்க போறீங்க. 1000 ஜீவராசிகளா இருந்தாலும் இந்த உலகத்துல கர்த்தர் உங்களை ஸ்பெஷலா தான். கர்த்தர் சமூகத்தை தவிர வேற யார் முன்னாடியும் உங்க கண்ணீர் சிந்தப்படக்கூடாது. கர்த்தர் சமூகத்தை தவிர வேற யார் முன்னாடியும் துக்க முகமா நீங்க இருந்துடக்கூடாது. கர்த்தர் சமூகத்தை தவிர வேற யார் முன்னாடியும் நீங்க கை ஏந்த கூடாது. கர்த்தர் சமூகத்தை தவிர வேற யார் முன்னாடியும் உங்க வேதனையை நீங்க கொட்டவே கூடாது. ஹல்லேலூயா. அப்படிதான் கர்த்தர் உங்களை வச்சிருப்பாரு. உங்களுக்குள்ள ஒரு பலன் வரும், உங்களையே புதுப்பிக்கிற பலன். எப்படி கழுகுக்கு தன்னை புதுப்பிக்கிற பலனை கர்த்தர் அதுக்குள்ளேயே வச்சிருக்கிறாரோ, அந்த இறகுகள் எல்லாம் பிச்சு போடும்போது அதை தாங்கக்கூடிய வலிய கர்த்தர் கொடுக்கிறாரோ, நான் நம்புறேன் உங்களை உருவாக்கக்கூடிய அந்த பெரிய பிரசன்னத்தை கர்த்தர் உங்க மேலேயே வச்சிருக்கிறாரு. நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழும்பி நிற்பான். நீங்க 7 தரம் அல்ல 70 முறை விழுந்தாலும் கர்த்தர் உங்களை திரும்ப நிற்க பண்ணுவார். 70 முறை தோற்று போனாலும் திரும்பவும் கர்த்தர் உங்களை ஜெயிக்க பண்ணுவார். கரங்களை தட்டும் போது அந்த அபிஷேகம் உங்கள் மேல் இப்பொழுது கடந்து வரும். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் என்னும் சிறு பூச்சியே, உன்னை எதிர்ப்பவன் யார்? உனக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம் நீ. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. அப்படியே எழும்பி நின்று, தகப்பனே இந்த மாதம் என்னை கழுகை போல ஒரு புது பலன், கழுகை போல ஒரு புது பலன் சத்தமாய் ஆண்டவரிடத்துல கேட்டு வேகமா இந்த ஜெபத்தை முடித்து, நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றி 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 நன்றி. என்னுடைய முன்பாக இருக்கிற சவால்களை சந்திக்கிறதுக்கு எனக்கு பலன் தருகிறவர், இந்த உலகத்தில் ஜெயம் எடுக்கிறதற்கு என்னை வெற்றியாய் நடத்துகிற கர்த்தர். நன்றியப்பா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய மாதத்துக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையா. பாட பாட அந்த அபிஷேகம் உங்களை தொற்றட்டும். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா. ஆரம்பம் முடிவு. ஹல்லேலூயா. குறைவுகள் நிறைவாகட்டும், குறைவுகள் நிறைவாகட்டும், எல்லா வறட்சி செழிப்பாகட்டும், எல்லா வறட்சி. கைகளை மேல தட்டி புது கிருபை இயேசுவே, இயேசுவே. இப்போ சோர்ந்து போய் வந்திருக்கிற அந்த தகப்பனாருக்கு, அந்த தாயாருக்கு ஒரு புது பலன், புது பலன் தாரும்
தேவா. புது கிருபை புது கிருபை தாரும் தேவா. புது பலனை தாரும் தேவா. புதிய மாதம் என்னை நடத்தும். புதிய மாதம் என்னை நடத்தும். புதிய ஆமென். எங்கள் பிள்ளைகள் கைகளிலே இந்த மாதத்திலே கொண்டு வந்திருக்கிற தசம பாகத்திற்காக ஜெபிக்கிறேன். காணிக்கைகளுக்காக ஜெபிக்கிறேன். தசம பாகத்துல யாரும் உங்களுக்கு குறை வைக்க கூடாதுப்பா. நன்றியப்பா. நீங்க என்ன சோதிச்சு பாருங்கன்னு சொன்னீங்க. திருச்சபையை குறித்து என் மக்களுக்கு தெரியும்னு நாங்க நம்புறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. அவங்கள நீங்க பிளஸ் பண்ணணும், நீங்க ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரே. சிறுமையிலிருந்து கொடுக்கிற எத்தனை பிள்ளைங்க இன்னும் ஒரு நாள் கூட இந்த திருச்சபையில வந்து உட்கார கூட இல்லை. ஆனா எத்தனையோ பிள்ளைங்க உதவி செய்யறாங்களே. இந்த ஆலயத்திற்காய் இந்த ஊழியத்திற்காய் கொடுக்கிற ஒவ்வொரு கையும் ஆசீர்வாதமா இருக்கட்டும். இந்த மாதம் நீயும் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய் என்கிற வாக்குத்தத்தம் எங்கள் பிள்ளைகள் தலையின் மேல அப்படியே இருக்கட்டும். எந்த நோய் நொடியும் வரக்கூடாது. உன்னுடைய தானியத்தை சத்துருக்களுக்கு நான் ஆகாரமா கொடுக்க மாட்டேன்னு சொன்னீங்கல்ல. எங்க பிள்ளைகளுடைய வருமானத்தை வட்டிக்காரங்களோ ஹாஸ்பிட்டலோ எதுவுமே ஆண்டவரை கொள்ளையாடக்கூடாது ஆண்டவரை. அவங்களுக்கு சுக வாழ்வையும் பலத்தையும் கத்த தருவீராக. உங்க ஊழியக்காரனாகிய நான் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே உம்முடைய பிள்ளைகளை, இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த மாதம் ஆசீர்வதிக்கிறேன். இந்த மாதம் அவர்கள் கையிட்டு செய்யும் எல்லா வேலைகளிலும் கர்த்தருடைய கரம் கூட இருந்து வெற்றியாய் நடத்தட்டும். குடிக்கிற தண்ணீர், சுவாசிக்கிற காற்று, சாப்பிடுகிற ஆகாரம், பண்ணுகிற பிரயாணம் அத்தனையிலும் உங்க பிளெஸிங், உங்களுடைய கரம் என்னுடைய பிள்ளைகளோடு இருக்கட்டும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். தேங்க்யூ. ஆமென். உலகத்தில் ஜெயம் எடுக்க சவால்கள் சந்தித்திட, இந்த உலகத்தில் ஜெயம் எடுக்க உறவுகள் சீர்வோருங்க, குடும்ப உறவுகள் சீர்வோருங்க. சமாதானம் நான் பெற்றிய தேவ சமாதானம் இப்ப சொல்லோ. புது கிருபை தாரும் தேவா. இயேசுவே பாட பாட அந்த பலன், பாட அந்த பலன், இந்த வார்த்தையை திரும்ப திரும்ப புது கிருபை இயேசுவே. அப்படியே ஜபத்தோடு இந்த ஆராதனையில் அப்படியே கடந்து போங்க. இந்த மாதம் கழுகை போல பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞான ஸ்நானம் எடுத்த பிள்ளைகள் வேகமாக நீங்கள் திருவிருந்துக்கு அமரும்படியாய் கேட்கிறேன். மற்றவங்க கொஞ்சம் அப்படியே வெயிட் பண்ணுங்க. ஒரு 10 மினிட்ஸ்ல ஜெபம் பண்ணி உங்களை அனுப்ப வாஞ்சிக்கிறேன். வரிசையாக வேகமாய் உட்காருங்கள். தேங்க்யூ ஜீசஸ். அப்படியே ஆராதனை கண்டினியூ ஆகட்டும். நன்றியப்பா, நன்றியப்பா. ஹல்லேலூயா. நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். உங்களில் ஒருவனும் அபாத்திரமாய் இந்த பந்தியிலே கலந்து கொள்ளக்கூடாது. நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். வேகமாய் முழங்கால் படியிட்டு இந்த மாதத்திலே கர்த்தருடைய கிருபை என் கூட இருக்கட்டும். உங்க இரக்கம் என் கூட இருக்கட்டும் ஆண்டவரே.